உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள், இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2026 தொடக்க மாதமான இந்த ஜனவரி மாதம் ஒரு நிறைய வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்துல உங்களுடைய சந்திரன் மீது, உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னாலே அங்க சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அந்த சந்திரன் மீது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் பயணிக்கிறதுனால சில பிரச்சனைகள், சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி, அதனால சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். நீங்களே அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருக்கக்கூடிய ஒரே நபர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். சொந்தக்காரங்க எல்லாருமே வளவிரிச்சு தேடக்கூடிய ஒரு நபர்களும் மகர ராசி என்பர்கள் தான். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கு அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். ஏன்னா எப்போதுமே ஒரு வேலை சுமை அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கூட பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இவர்கள் வாயை திறந்து ஏதாவது பேசினாலே அங்க கொக்கியை போட்டு இழுக்கக்கூடிய ஒரு கதை தான். இப்போல இந்த கார்ட்டூன்ல எல்லாம் காமிப்பாங்க, அப்படி கொக்கியை போட்டு அந்த நாக்கை இழுக்கக்கூடிய ஒரு சில படங்கள் எல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரியாக தான் இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக நான் எது பேசினாலுமே தப்பாதான் நினைக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை போட்டு சந்தியில இழுத்துறாங்க. அதனால அவர்கள்கிட்ட பேசுறதுக்கு நம்ம பேசாம அமைதியா இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப சைலண்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய மனநிலையை தூண்டி விடக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கு. அதனால அந்த முதல்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். முதலே சொன்ன மாதிரி நீங்க அமைதியா இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை சும்மா விடாது, அந்த மாதிரியா இருக்கும். ஏற்கனவே தகப்பனாரோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்பாவுக்கும் பையனுக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்தா கூட அதை மத்தியஸ்தமாக அந்த தாய் என்ற சொல்லக்கூடிய அந்த உறவு அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கு. அதனால
சண்டைகள் வரும் போகும், ஆனாலும் அது நிரந்தர ஒரு பிரிவாக இருக்காது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அடுத்து செவ்வாய் உச்சம் பெற்று இருக்க போறார். சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து மாத்ருஸ்தானாதிபதி, நான் முதலே சொன்ன மாதிரி தாய் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதனால அந்த மாத்ருஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் தாயின் மூலமாக நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். தொழில் ரீதியான லாபங்கள் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நல்ல வளர்ச்சிகள், நல்ல வருமானங்கள், இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு லாபங்கள், இது எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க. அடுத்து லேபர் மேனேஜ்மெண்ட், ஒரு இடத்துல கான்ட்ராக்டா லேபர் மேனேஜ்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த இடத்துல லேபர்ஸ வேலைக்கு விடுறது, அதன் மூலமாக சில வருமானத்தை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் ஒர்க்கில் கை தேர்ந்தவர்கள் நம்ம மகர ராசி என்பவர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடக்கூடிய ஒரு நேரம். வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல இருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுடைய லேபர்ஸ் தான் வரணும் அப்படின்ற மாதிரியாக அதை சார்ந்த ஒரு நபர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போகுது. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு தன்மையும், இதனால நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரம், குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது நல்லதுதான். 2ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பட்டும் படாமலையும் இலைமறை காயாக இருந்துட்டீங்க, ஒரு தாமரை இலை தண்ணீர் போல இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிருவீங்க. அந்த குடும்பத்தோடையே டெய்லி இருந்து காலையில சாயங்காலம் மத்தியானம் இப்படி அவங்களோடய டிராவல் பண்ணும்போது உங்களை ஒரு என்ன சொல்றது மனவேதனையை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராகுன்றது பாத்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நபர் மாதிரி அப்படி கத்திய வச்சு எங்க கீச்சுவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ரணகலமாக ஆக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதனால அந்த குடும்ப உறுப்பினர்களை விட்டு வெளியில தான் இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளியூர்ல தனியா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அந்த அளவுக்கு பிரச்சனை வரும். அவர்களுக்குமே இந்த மாதம் வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஜனவரி மாதம் தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாகனம், அதாவது செவ்வாய் உச்சம் அடைகிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு உண்டான ஒரு டைம். சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான வாகனங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அதாவது கார் வாங்கி அதை நீங்க ட்ரிப்புக்கு விடுறது, அடுத்து பஸ் வாங்கி அதை ட்ரிப்புக்கு விடுறது, லாரி வாங்கி சரக்கு வாகனமாக பயன்படுத்துறது, இத மாதிரியாகலாம் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரியான சில வேட்டைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைய போது. பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப டேலண்டடா இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள். பாத்தீங்கன்னா ஒரு சாதுரியத்தனத்தோட இருப்பாங்க. யார்கிட்டையும் வளவளா கொலகொலான்னு பேசாம ரொம்ப சாதுரியமாக எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த நடை உடை பாவனை எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்களும் நிறைய முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பெண்கள் தங்களுடைய காதல் திருமணங்கள்ல அதிகப்படியாக ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால பெற்றோர்களினுடைய சம்மதத்தை நோக்கி இந்த மாதம் செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் எல்லாம் பயணிக்கிறதுனால, செவ்வாயும் பயணிக்கிறதுனால அந்த 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அதனால இந்த காதல் திருமணங்களுக்காக சில சம்மதங்களை வாங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமைய போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல சில தேவையில்லாத கடன்கள்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுலயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதெல்லாம்
எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள், தெய்வ பலன்கள், உங்களுடைய வேலை ரீதியான சில பலன்கள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.